நண்பர்களே, கப்ப பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண கிழங்க ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து வேக விட்டுருங்க. கிழங்கு நல்லா வேகட்டும். நான் கிழங்கு விறகடுப்பில் பண்ணுறது எதுக்காகனா ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு, அதனால தான். அப்புறமா ஒரு சட்டியில் கடுகு கருவேப்பிலை போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த கிரேவி குழம்பு அதையும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை விட்டு அது கூடால மசிச்ச கிழங்கு மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு அதை இந்த கிரேவி கூடால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மசிச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ சூப்பராக ரெடியாகி கிடைக்கும் நண்பர்களே கப்ப பிரியாணி. அது கூடவே கடைசியாக தேங்காவை நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. கப்ப பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கப்ப பிரியாணி சேர்ந்து சமைக்கிற சமையலில் பண்ணது நண்பர்களே. தனியாக இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். செம்மையாக வந்துச்சு பார்த்துடுங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கிழங்கு மசியல் பண்ணி வச்சுருந்தேன். மஞ்சப்பொடி தேங்காய் எல்லாம் போட்டு கிழங்கு மசி வச்சுருந்தேன். அதில் கடுகு தாளித்து விட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆக மொத்தம் கப்ப பிரியாணி, கிழங்கு மசியல், பீஃப் கிரேவி குழம்பு, சோறு, அவ்வளோதான் எங்கள் கிறிஸ்மஸ் டே ஸ்பெஷல்.